ஹலோ ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷன் போனோம்னா சாரீ கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். வெளில கொடுத்து அயர்ன் பண்ண கொடுத்தோன்னா அதுக்கு அவ்வளோ காசு கேட்பாங்க. ஒரு 2-3 தடவை நம்மளே வீட்டில் ட்ரை பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக ப்ரீப்ளீட் பண்ண வந்துடும். நம்ம அழகாக எடுத்தோமா, கட்டினோமா, கிளம்புனோமான்னு இருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணிங்கன்னா ஒரு 2 நாள் வரைக்கும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா ஹெவி ஒர்க் இருக்கிற சாரியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சில்க் சாரியை நம்ம எடுத்து அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே எந்த பார்டர் வரும், கீழே எந்த பார்டர் வரும், சில சாரியில் சேமாக பார்டர் வரும், சில சாரியில் சின்னதாக மேலே இருக்கும், பெருசாக கீழே இருக்கும். அதனால் நல்லா அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா சாரியை நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான பொருட்கள் ஏதாச்சும் ஒரு பெரிய கிளிப்பு, கொஞ்சமாக நம்ம பின், சேஃப்டி பின் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. ஃபஸ்ட் நம்ம பல்லோ பீட் எடுக்கிறதுக்கு சாரியை நம்ம ஆப்போசிட்டாக நம்ம விரித்து எடுத்துக்கலாம். அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அயர்ன் பாக்ஸை நம்ம நல்லா செட் பண்ணி வச்சுருக்கணும். ஒரு அயர்ன் பாக்ஸில் சில்க்ஸ்னு தனியாக கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த சூடு பத்தாதுன்னா நம்ம ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சுட்டு ஒரு மெலிசான காட்டன் கிளாத்தை மேலே விரிச்சிட்டு நம்ம அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பல்லோ ப்ளீட் எடுக்கிறதுக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ பார்டர் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை 2ஆக மடிச்சுட்டு இதே மாதிரி அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஆஃபாக மடிக்கிறதுனால நம்மளுக்கு சேம் சைஸில் பல்லோ ப்ளீட் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் ஆஃபாக நம்ம மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பாக்ஸ் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் எடுத்து மடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பல்லோ ப்ளீட்ஸ் கிடைக்கும். ஒரே அளவில் இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதே மாதிரி டபுளாக மடித்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா அயர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுக்கு நல்ல லைன்ஸ் தெரியும். அதை வச்சுட்டு நம்ம பல்லோ ப்ளீட் எடுத்து ஆரம்பிக்கலாம். அப்படியே சாரியை நல்லா விரிச்சிட்டு இதே மாதிரி எல்லா பல்லோ ப்ளீட்ஸையும் நம்ம எடுக்கிறது ஈஸியாக வரும். கையிலே அழகாக நம்ம எடுத்துகிட்டு பின் குத்திக்கலாம். வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கும் கரெக்டாக வரும். பல்லோ ப்ளீட் எடுத்துகிட்டு நம்ம கார்னரில் சேஃப்டி பின் வச்சுட்டு நல்லா செக்யூர் பண்ணி விட்டுடணும். ஒரு 2-3 சேஃப்டி பின் வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின், அது மாதிரி 3 சேஃப்டி பின் நம்ம இது மாதிரி நம்ம குத்திக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டேபிளோட கார்னரில் ஒரு பெரிய கிளிப் வச்சுட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க வரும். வேறு ஒருத்தவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி செக்யூர் பண்ணி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு பல்லோ ப்ளீட் ஈஸியாக எடுத்துடலாம். இல்லை உங்களுக்கு ஜன்னல் இருந்தால் கூட ஜன்னலில் நீங்கள் ஹேங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த பல்லோ ப்ளீட்டை நம்ம எடுத்துக்கலாம். பல்லோ ப்ளீட் எடுத்து பின்னில் செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஷோல்டரில் வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டு விட்டுக்கணும் அந்த அளவுக்கு நம்ம ஷோல்டர் பின் குத்தி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட்டுக்கிட்ட இருக்கிற ப்ளீட்டை சரி பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஸ் கொடுத்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும். உங்கள் அயர்ன் பாக்ஸு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துருக்கிற ஃபேப்ரிக்கை பொறுத்து அயர்ன் பண்ணுறதோட சூடு மாறுபடும். அதனால் பார்த்து கவனமாக எடுத்துக்கோங்க. பல்லோ ப்ளீட் எடுத்துருக்கோம்லே அதுலேயும் நம்ம ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டால் நம்மளுக்கு மடிப்பு கலையாது, அப்படியே இருக்கும். பல்லோ ப்ளீட்டோட பேக் சைட்லேயும் நம்ம இப்படி அயர்ன் கட் பண்ணுறதுனால நம்மளுக்கு பல்லோ ப்ளீட் பார்க்க அழகாக இருக்கும். இப்போது சென்டர் ப்ளீட் எடுக்கிறதுக்கு நம்ம இடுப்போட அளவை மெஷர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு உள் சுற்று எடுத்துகிட்டு நம்ம ஒரு சுற்று சுற்றிட்டு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பின் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த இடத்துலேருந்து நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த அளவுக்கு நம்ம பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வர்றது எடுத்துகிட்டு செஸ்ட்லேருந்து சைடில் வரும் இல்லையா அந்த ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு நம்ம பின் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம கரெக்டாக அளவு எடுத்துகிட்டு சேஃப்டி பின் வச்சுட்டு நம்ம பின் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி 4 விரல் வச்சுட்டு நம்ம நிறைய ப்ளீட் எடுக்கலாம். சென்டர் ப்ளீட் நிறைய இருந்தால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா ஃபேப்ரிக்கையும் நம்ம சென்டர் ப்ளீட் எடுத்துட்டதுக்கப்புறமா நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் ப்ளீட் எடுத்துட்டோம்னா ஒரு பின் வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கேப் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக தள்ளி பின் கொத்தினோன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைட் பார்க்க ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும். பல்லோ ப்ளீட் எடுக்கிறப்போ நம்ம எப்படி டேபிளில் ஒரு பெரிய கிளிப் வச்சுட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அடுத்த ப்ளீட் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதே மாதிரி இதையும் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். சேஃப்டி பின் நிறைய யூஸ் பண்ணுறதுனால சாரீ நம்மளுக்கு ஓட்டை விழுந்துடும், அது மாதிரி பயப்படாதீங்க. நல்ல குட்டியாக இருக்கிற சேஃப்டி பின்னாக எடுத்து நம்ம பின் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு எந்த டேமேஜும் ஆகாது. இதே மாதிரி நம்ம சென்டர்லையும் நம்ம ப்ளீட்ஸ் எடுத்துகிட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீழேயும் அதே மாதிரி ப்ளீட்ஸை நம்ம ஒரேடியாக எடுத்துடலாம். டேபிளில் நம்ம கிளிப்பு வச்சுட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்க ஆரம்பிச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக அழகாக எடுத்துடலாம் சென்டர் ப்ளீட்டை. பல்லோ ப்ளீட் எடுக்கிறப்போ எப்படி நம்ம 3 பின்னு வச்சு செக்யூர் பண்ணோமோ அதே மாதிரி பாட்டமில், டாப்பில், அப்புறம் சென்டர்லேயும் இதே மாதிரி பின் கொத்திட்டோம் நம்மளுக்கு எந்த அசையும் இருக்காது. அயர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம பல்லோ ப்ளீட், சென்டர் ப்ளீட்லாம் எடுத்துட்டு கொஞ்சமாக அயர்ன் பண்ணதுக்கப்புறமா இப்போ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக சாரியை அப்படியே பேக் சைடில் நம்ம திருப்பி போட்டுக்கணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துருக்கிற சென்டர் ப்ளீட் அளவுக்கு சாரீ நல்லா நம்ம எடுத்தோன்னா நம்மளுக்கு ஃபேப்ரிக்கை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி உள் பக்கமாக நம்ம சின்னதாக மடிப்பு எடுத்துக்கலாம். சாரியை எப்போவும் உள் பக்கமாக மடிக்கிறப்போ சின்ன அளவாக எடுத்து மடிப்பு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வெளியில் ஃபேப்ரிக் தராது. பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் கொஞ்சமாக கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பல்லோ ப்ளீட்டை எடுத்து ஃப்ரண்ட் சைடில் போட்டதுக்கப்புறமா உள்பக்கம் இருக்கிற சாரியை நம்ம கொஞ்சமாக அகலமாக இருக்கிற மாதிரி மடிக்காமல் லைட்டாக நல்லா ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் மடிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பல்லோ ப்ளீட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வெளியில் இடம் விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கை அளவுக்கு நம்ம இடம் விட்டோம்னா நம்மளுக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி உள்பக்கமாக சாரீ எடுத்து போட்டு நம்ம மடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலாக ஃபோல்ட் பண்ணுறப்போ லெஃப்ட் சைடில் 2 மடிப்பு மடிக்கணும். ரைட் சைடில் 1 மடிப்பு மடித்தா போதும், நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணுறனால நம்ம எடுத்துருக்கிற பாக்ஸ் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே பர்ஃபெக்டாக அந்த பாக்ஸுக்கு செட் ஆகிற மாதிரியே நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துருக்குறோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பல்லோ ப்ளீட் இருக்கு இல்லையா, அந்த லென்த்தாக இருக்கு இல்லையா, அதை ஒரு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம எடுத்துகிட்டு வந்தோன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக்குள்ளே. அதுக்குள்ளே நம்ம இன்செக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு செக்யூராக இருக்கும். சாரீ கலையவே கலையாது. அதே நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சாரியை நம்ம ப்ரீ-ப்ளீட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கட்டுறப்போ ஈஸியாக இருக்கும். நம்மளே வீட்டில் அழகாக இந்த மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். சூப்பராக நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணிட்டு போகலாம். டக்குன்னு ரெடி ஆயிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் டிக்டாக்னு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.